குட் மார்னிங். இன்னைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. மறக்காம இருக்கீங்களே. அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா? இந்த நல்ல நாள்ல இதை கையால வாங்கிக்க. கீதா, நீ மஞ்சள் குங்குமத்தோட என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஏதோ உங்க ஆசீர்வாதங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல? இருக்கே. என்ன படம்? மீண்டும் கல்யாணம். நல்லா இருக்குல்ல? டைட்டில சொன்னேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன? நான் வேணா உங்களுக்காக வேறொரு பொண்ணை பாக்குறேனே. பூவும் தலையும் இருந்தாதான் ஒரு நாணயமே செல்லும். நானும் பூவே இல்லாத நாணயம். இந்த பூவே இல்லாத செல்லாத நாணயத்தை வச்சுக்கிட்டு கடையில போய் புதுசா ஒரு பூவை வாங்க சொல்றியா? நாணயமும் நல்லா இருக்கு, உங்க நயமும் நல்லா இருக்கு. செல்றதுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் உங்களையே செல்லாத செல்லரிச்ச நாணயமா நினைச்சுக்கணும். செல்லரிச்சதா இல்ல செல்லரிக்காதான்னு என் மனசை பத்தி எனக்கு தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். உங்க மனசை பத்தி உங்களுக்கு தானே தெரியும். அத பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, வழியோட போற பிச்சைக்காரன் அம்மா தாயேங்கிறான். 10 பைசா போட்டா நம்ம பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். அவ அப்படி சொல்றதுனால நாம நல்லா இருந்துட்டு போறதில்ல. இருந்தாலும் ஏதோ உதவி செஞ்சதுக்கு பதிலா அவ அப்படி சொல்றான். அட்லீஸ்ட் அவனே அப்படி சொல்லும் போது எந்த வழியுமே இல்லாம நின்றுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழியை காட்டினீங்களே. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நீ நினைக்கிறதுல அர்த்தம் இருக்கு கீதா. ஆனா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசுல பக்கம் இல்லை கீதா. உதயம் வந்து என்னோட உறவாடுன்னு தான் ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சு. கடைசியில அஸ்தமனம் தான் என்னோட வந்து ஐக்கியமாயிடுச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் என் குழந்தைக்காவது வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்களா? எப்பவோ என்ன ஒரு படகு போல ஆக்கிக்கிட்டேன். படகு நான் தண்ணியிலேயே மிதந்துட்டு இருந்தாலும் மத்தவங்களை கரை சேர்க்கிறோமேங்கிற ஒரு சந்தோஷம் அதுக்கு போதாதா? நீயும் குழந்தையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போறோம் கீதா. சந்தோஷங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உங்க ஆராதில ரொம்ப புதுசா இருக்கு. ஊரெல்லாம் எதையோ பேசுது. ஆனா ஒண்ணு, நாம நிழல கூட தொட்டுக்கிட்டது இல்ல. கட்டி பிடிச்சாதான் வாழ்க்கை என்ன? கட்டிலுக்காக அலையிற சாதாரண ஜென்மங்களுக்கு மத்தியில என்ன கட்டிக்காமலேயே கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை தெய்வம்னு சொல்றதை தவிர எனக்கு ஆண்டவா, இன்னைக்கு என் கல்யாண நாள். என் மனசு என்னவோ அவரை பார்க்கணும்னு துடிக்குது. அதில் என்ன இனிமை அலைகடல் வாழ்க்கை, அதில் என்ன இனிமை அலைகடல் வாழ்க்கை. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் காதல் ஒரு காணல் நீர். எழுதி பாடியவர் கீதா, இசையமைத்தவர் ரமணன். இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கீதா, நீ செஞ்ச புண்ணியம் ரேடியோல பாட்டா கேக்குது. என்ன பாத்தியா? நான் செஞ்ச புண்ணியம் படிக்கட்டுல கேக்குது. அண்ணே, ஊருக்குள்ள கல்யாணம் நடக்குது அண்ணே. இன்னைக்கு நல்ல சோறு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னே. டேய் முனியா, இன்னைக்கு தாண்டா எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணமான நாள். அவ இன்னைக்கு பெரிய பாடகையா இருக்கா. அவளை போய் நான் பார்த்தா கூட என்ன அவளுக்கு அடையாளம் தெரியுமோ இல்லையோ.
என் மனசு என்னமோ உன்னை பார்க்கணும் போல துடிக்குது. நான் ஒரு முட்டா பையன், நீ வந்தா கூட என்னால பார்க்கவா முடியும்? நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பாய். நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பாய். நீயும் நானும் வாழ்ந்தது பழமை, அதில் என்ன இனிமை. அலைக்கடல் வாழ்க்கை, அலைக்கடல் வாழ்க்கை. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. தாயே, பிச்சை போடுங்கம்மா. மவராசையா இருக்கணும்மா. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. என்னங்க நீ கேட்ட மாதிரி இருக்கே இந்த குரல். கீதா, 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 கீதா. அட பாழும் கடவுளே, கள்ளன் நாள் அதுவுமா அவரை பார்க்கணும்னு துடிச்ச, என்ன பார்க்க வச்ச, அவரை பார்க்கறதுக்கே இல்லாம ஆக்கிட்டியே. உனக்கு கண் இல்லைங்கிறதுக்காக அவரோட கண்ணை கிடத்திட்டியா? அழுற ஒண்ணுலப்பா, கண்ணுல தூசி விழுந்துச்சு. என்னென்ன செய்யறீங்க? தடவி தடவி தட்டு தடுமாறி ஒரு லெட்டர் எழுதி முடிச்சிருக்கேன்ப்பா. தலையெழுத்து தான் தடுமாறுதுன்னா கையெழுத்தும் தடுமாறுது பாத்தியா? கீதா, இப்ப நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல உன்னை நான் நேர்ல பாக்குறதுங்கிறது நடக்காத காரியம். நான் எல்லாத்தையும் விவரமா அந்த லெட்டரை எழுதிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த லெட்டராதும் கை கிடைக்கும் நினைக்கிறேன். உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா எனக்கு தெரியும் ஐயா, கொஞ்சம் உள்ள விடுங்க ஐயா. ஐயா, கருணை காட்டுங்க ஐயா. இவ புட்டகண்ணா என்ன புரோடா ஊர? இவர் ஊரும் அம்மா ஊரும் ஒண்ணா. இவர் பேரை சொன்னா அம்மாவுக்கு தெரியுமா? இவர் பெரிய மகாராஜாங்கிற நினைப்பு. குட் மார்னிங் சார். ஐயா, 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 கார்ல வர எஜமா. ஐயா, 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 உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. எனக்கு கீதாமாவை தெரியும் ஐயா. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. கண்ணில்லாத ஐயா, என்ன கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. ஐயா, ஐயா, கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் இரு, ஐயா உள்ள விட சொல்லிட்டாரு. தள்ளிரு தள்ளிரு, குச்சி எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா, இந்த ஆளு ரொம்ப நேரமா நம்ம கேட்ல வந்து நின்னுக்கிட்டு உங்க ஊருக்காரன்னு சொல்லிக்கிறாரு. இவர் உங்களுக்கு தெரியுங்களாமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி சரி, நீ போ. நான் தெரிஞ்ச பந்து நல்லாவே திரும்பி வரும். ரொம்ப நாளாவே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் எப்படி உன்னை பார்க்க முடியும்?
நீதான் என்ன பார்க்கணும்னு நினைச்சேன். மாமி மீனை பாத்தியா? யார் அது? பார்த்தா பிச்சைக்காரனாட்டா இருக்கு. டாடி யார் நீ? என் மகன் வளர்ந்துட்டான் போல இருக்கு. டேடின்னு கூப்பிட வேண்டியவன் டாடின்னு கூப்பிடுறான். கேக்குறேன்ல, காதல வில்லியா செவிட? நான் செவிட இல்லப்பா, குருட. அப்ப பொட்டேங்கிறியா? பொட்டையா போறியா இல்ல நாயை விட்டு கடிக்க விட்டுமா? போயிடுறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. போயா நல்ல வேணும். போயிடுறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த லெட்டரையாவது உங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பா. குடுக்கறேன்யா குடுக்கறேன். படகு சேர்த்துக்கு பேப்பர் இல்லையே நினைச்சேன், கிடைச்சிடுச்சு. படக விட்டுடுறேன், போயா. படகுல தானப்பா விட்டேன், படகு விடு. ட்ரிபிள் 5 சிகரெட் இருக்காயா? அப்படின்னா தெரியாது. தெரியாது. 555 நம்பர் போட்ட சிகரெட்டியா? இல்ல. இல்லையா? சரியான சாவுகிறாக்கி. நீ எல்லாம் கடை வச்சிருக்க பார். சரிதான் போயா. பெரிய வெள்ளக்கார விட்டு புள்ளைவா, பிடிச்சா 555 தான் பிடிக்கும். நானும் ஒரு காலத்துல இப்படிதானே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நாட்டுல வீடியோல எல்லாம் கூட ஏறி போச்சுடா. 501 பீடி ஒண்ணு கொடுங்க சார். 5 பைசா வச்சுக்கிட்டு 501 பீடி வாங்க வந்துட்டான் சாவுகிறாக்கி. இந்த 555 சிகரெட் கேட்டு இல்லன்னா அவன் இவரை சாவுகிறாக்கிங்கிறான். நான் 501 பீடி கேட்டா இவர் என்ன சாவுகிறாக்கிங்கிறான். சிகரெட்ல 555 ஆயிருந்தா பீடியில 501 ஆயிட்டேன்ல. நம்புறவங்களெல்லாம் நான் கைவிட்டேன். அதான் ஆண்டவன் என் நம்பரையே குறைச்சிட்டான். குட் ஷாட்றான். பீடி கூட டேஸ்டா தான் இருக்கு. என் மவன் தான் என்ன விரட்டடிச்சான். ஏன் ரத்தம் தானே, மனசு கேட்கல. திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எப்படி நம்ம அடி நல்லா இருக்கு. இன்னும் நல்லா வேகமா அடியும் பாப்போம். வேகமாவா? யார் நீ? நல்லா வாசிக்கிறியே, உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? யார் அப்பா யார் அப்பா? இதே கேள்வி தானே அடிக்கடி நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்பா, உங்க அம்மா இருக்காங்களாப்பா? நான் அவளை கொஞ்சம் பார்க்கணும்ப்பா. எங்க அம்மா ரெக்கார்டிங் போயிருக்காங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். வாப்பா போப்பா. ஏயா என்ன அப்பாவா ஆக்குற? உன்னதானப்பா அப்பா வாக்கினேன். நான் என்ன அப்பா வாக்கிக்கலையாப்பா.